ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கூகுள் ஆன்டி கிராவிட்டி அப்படின்ற கூகுளோட ரீசெண்டாக லான்ச் ஆன ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை வச்சு ஒரு ஃபுல் ஒர்க்கிங் வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கூகுள் ஆன்டி கிராவிட்டியை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நீங்கள் கூகுள் ஆன்டி கிராவிட்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை டவுன்லோட் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் கூகுள் ஆன்டி கிராவிட்டின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக் ஓஎஸ் அதுக்கு பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற டவுன்லோட்ஸ் இருக்கும். விண்டோஸ் அப்படின்னா அதுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். லினக்ஸ்க்கு டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து, அதாவது ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க பொறுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்ணிக்கலாம், கூகுளில் சைன்இன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா, கூகுள் ஆன்டி கிராவிட்டி நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் நான் டவுன்லோட் பண்ணல. இப்போது இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேனல் இருக்குது. மேஜராக ஏஜென்ட் மேனேஜர் அப்படின்றது, இன்னொன்று வந்து எடிட்டர் பேனல். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஎஸ் கோடு எப்படி இருக்குமோ, விஎஸ் கோடை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஎஸ் கோடு எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த இது இருக்கும். ஏன்னா இது பேசிக்கலி ஒரு ஐடிஇ, அதாவது நம்ம கோடிங்லாம் போடுவோம்ல, கோடிங்லாம் நம்ம டைப் பண்ணுவோம், அதை ரன் பண்ணி பார்ப்போம், அந்த ஐடி தான், அதை தான் ஐடிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் வெப்சைட், அதை தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஏன் ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏஐ வேர்ல்டில் வந்து நம்ம அதிகமாக ப்ராம்ப்ட் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்தோம்னா டீட்டெயில்டாக ரெலவெண்ட்டான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம வந்து ப்ராம்ப்ட்னு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், ப்ராம்ப்ட் வெப்சைட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ஏஜென்ட் மேனேஜர் அதை கிளிக் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா வெப்சைட் கிரியேஷன் இருக்குது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் எடிட்டரில் ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் கொடுத்து நீங்கள் ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்கணும். இப்போ ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தோன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் ஒன்று என்ன லொக்கேஷனில் ஏதாவது ஒரு ஃபோல்டர், ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் கிரியேஷன் அப்படி நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் ஏஜென்ட் மேனேஜர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து நான் ப்ரீவியஸாக நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டர்ஸ். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். இப்போ வந்து இங்கே நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்கணும். கீழே என்ன ஃபாஸ்ட், ஜெமினி 3 அப்படின்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இது வந்து கான்வர்சேஷன் மோட். பிளானிங்கிறது வந்து எக்ஸிக்யூட் டாஸ்க் பண்ணுற அந்த வந்து டீப்பாக ரிசர்ச், காம்ப்ளெக்ஸ் டாஸ்க், கொலாபரேட்டிவ் ஒர்க், அதுக்காக வந்து பிளானிங் யூஸ் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டைம் இல்லை, டீப்பாக யூஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம டைம் இல்லை, ரிசர்ச் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை, சிம்பிள் டாஸ்க்கு கம்ப்ளீட்டாக ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏஐ மாடல்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன மாடல்ஸ் விருப்பமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சர்டன் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். சர்டன் ஹவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது வந்து லிமிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெமினி 3 ப்ரோ வந்து நான் 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து லிமிட் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்தது நான் ஜெமினி 3 ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிக்கலாம், கிளாட், சானட். ஸோ இப்படி தான் இந்த கான்செப்ட். இப்போ நம்ம ப்ராம்ப்ட்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சாட்ஜிபிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதான் ப்ராம்ப்ட்டு. என்ன வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர். பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்லேயே ஏற்கனவே நிறைய ப்ராம்ப்ட் ஏன்னு கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர், ஏஐ ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம நார்மலான ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அது வந்து ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி வந்து சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது மார்க்கெட்டில், ஆன்லைனில். பட் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுவோம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படின்னா, ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா RTCROS, இது வந்து ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஃப்ரேம் ஒர்க். ஆர்ன்றது வந்து ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரோல் வந்து அசைன் பண்ணுறோம். டிஃபைன்ஸ் a persona or expertise the AI should adopt. You are a senior data analyst. இப்போ நான் டேட்டா அனாலிஸ்ட்டு என்ன பண்ணுவாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது ஏஐ கிட்ட நான் ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குறோம், நான் ஃபர்ஸ்ட்டு ரோல் வந்து அசைன் பண்ணணும். யூ ஆர் அ சீனியர் டேட்டா அனாலிஸ்ட் அப்படின்னு. இப்போ டாஸ்க் அப்படின்னா கிளியர்லி டிஃபைன் த ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் த ஏஐ மஸ்ட் பெர்ஃபார்ம். என்ன ஆக்ஷன் செய்யணும்? அனலைஸ் த டேட்டா செட். சீன்றது வந்து கான்டெக்ஸ்ட் என்னென்னா ப்ரொவைட்ஸ் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஏஐக்கு. ரீசனிங் guides AI's logical process to ensure accurate. Example, before providing answer, think step by step about the potential causes for the decrease in sales. நம்ம ரீசனிங்கும் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம்
ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்ம ரிசல்ட் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்னா என்னென்னா எந்த ஃபார்மேட்டில் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஜேசன் ஃபார்மேட்டில் வேணும், இல்லை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும், இல்லை பிபிடி ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்றது. எந்த அவுட்புட் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்றது தான் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஃபார் ஸ்டாப் கண்டிஷன். ஸ்டாப்னா சர்டன் லெவலுக்கு அப்புறம் நீ ஸ்டாப் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஜேசன் கோட் பிளாக். ஜேசன் கோட் பிளாக் முடிஞ்சக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நீ ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்றத நமக்கு வந்து கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணும்போது ஹாலுசினேஷன்ஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஹாலுசினேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து கொஞ்சம் நான் நிறைய யூஸ் பண்ணக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அது வந்து தவறாக வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அன்அக்யூரேட்டாக இருக்கும், சிலது இன்அக்யூரேட்டாக இருக்கும். அது மாதிரி இதெல்லாம் நம்ம ஹாலுசினேஷன்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு RTCROS ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம யூஸ் பண்ணலாம். இம்ப்ரூவ்ஸ் கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சேவ்ஸ் டைம், ஐடியல் ஃபார் ஆட்டோமேஷன். இப்போது இந்த ஃப்ரேம் ஒர்க் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் நம்ம கிரியேட் பண்ணுவோம். நான் ஏற்கனவே ப்ராம்ப்ட்லாம் வாங்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஏஜென்ட் மேனேஜருக்கு போயிட்டு இந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் அப்படின்ற கீழே காட்டுது. பார்த்தீங்கன்னா அது திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரோல் அசைன் பண்ணிட்டேன். யூ ஆர் அ சீனியர் ஃப்ரண்ட் அண்ட் சாஸ் ப்ராடக்ட் டிசைனர் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜினியர். ஓகே, இப்போ டாஸ்க் அப்படின்ற என்னென்னா டிசைனர் ஜென்ரேட் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஃப்ரண்ட் அண்ட் ஒன்லி ப்ரொஃபஷனல் வெப்சைட் நேம்டு ப்ராம்ப்ட் ஜெம் அப்படின்ற டைட்டில் பேஸ் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம். இது வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் பட் ஒன்லி ஃப்ரண்ட் அண்ட் ஒன்லி. ஓகேவா, நான் பேக் அண்ட் எதுவும் கொடுக்கல, ஃப்ரண்ட் அண்ட் மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. த வெப்சைட் மஸ்ட் ஒர்க் என்டையர்லி அந்த கிளைண்ட் சைட். நோ பேக் அண்ட், நோ டேட்டா பேஸ், நோ ஸ்டோரேஜ். ஓகே, சிம்பிளாக இருக்கிறதுக்காக இது வந்து சொல்லியிருக்கேன். கண்டெக்ஸ்டில் வந்து வெப்சைட் பர்பஸ், ப்ராம்ப்ட் ஜெம் ஹெல்ப் யூசர்ஸ் என்டர் அந்த மாதிரி கண்டெக்ஸ்லாம் கொடுத்துட்டேன். பிளா. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ப்ராம்ப்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் எடிட்டர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா அக்செப்ட், அதை நீங்கள் அக்செப்ட் கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெப்சைட் கிரியேஷன் கீழே கொடுத்தீங்கன்னா style.css. இது வந்து நான் ஒரு ஃபைலும் கிரியேட் பண்ணல, எதுவுமே கிரியேட் பண்ணல. பேசிக்காக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா index.htmlன்றது வந்து திடீர்னு ஒரு சடனாக தோணுது. இப்போது நம்ம எப்படி வந்து மேஜராக, அதாவது ஒரு மேனுவலாக நம்ம எப்படி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் கிரியேட் ஆகும். ஃபைலை நீங்கள் கொடுத்து index.htmlலாம் டைப் பண்ணி இதெல்லாம் டைப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும். பட் வித்தின் செகண்ட்ஸில் நான் ப்ராம்ப்ட் கொடுத்த அடுத்த நிமிஷமே ஒரு ஃபோல்டர் நமக்கு யாருன்னா கிரியேட் பண்ணிட்டோம். அது வந்து index.html அதுவே டைப் பண்ணிடுச்சு. பார்த்தீங்கன்னா index.html உங்களுக்கு தெரியும், அக்செப்ட் சேஞ்சஸ் கொடுக்கலாம். வெறும் நம்ம அக்செப்ட் தான் பண்ணுறோம், வேறு எதுவுமே பண்ணல. style.css பார்த்தீங்கன்னா அது வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா script.js, இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, நீங்கள் வெறும் அக்செப்ட் தான் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் எதுவும் டைப் பண்ண போகிறதில்ல, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா அனலைஸ்ட், அப்புறம் வந்து எடிட்டட், பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிகிட்ருக்கு. ஒரு ஃபுல் ஃபங்க்ஷன் எப்படி வந்து ஒரு டெவலப்பர் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு டெவலப்பர் எப்படி கிரியேட் பண்ணுவாரோ அதே போல் வந்து அது கிரியேட் பண்ணி கொடுக்கணும் நமக்கு. ஓகேவா, நான் வெயிட் பண்ணி ஃபுல்லாக அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் வெப்சைட். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் ப்ராம்ப்ட் ஜெம் ஹேஸ் பின் ஃபிக்ஸ்ட் இன் மை லிஸ்ட். அதாவது நிறைய கொஞ்சம் எரர்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அதுக்கிட்டேயே நான் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து அதெல்லாம் டீபக்லாம் பண்ணியாச்சு. இப்போது அவுட்புட் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரீமியமான வெப்சைட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா பேர் போட்டோம் ஆல்ரைட்ஸ் ரிசர்வ் 2026. இந்த ப்ராம்ப்ட் ஜெம் டர்ன் ஐடியாஸ் இன்டு ஸ்ட்ரக்சர்ட் RTCROS ப்ராம்ப்ட் லிசன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், create a PDF and the title web development அப்படின்ட்டு கொடுத்தோம்னா, என்ட்ரு கொடுத்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ரோல், டாஸ்க், கான்டெக்ஸ்ட், ரீசனிங், அவுட்புட், ஸ்டாப் கண்டிஷன். இப்போது இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணுற ஆப்ஷனாக இருக்குது. காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம், இல்லை நோட் பேட்லேயே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நோட் பேடை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி நீங்கள் எங்கேயும் பேஸ்ட் பண்ணியிருக்கலாம். சூப்பரான ஒரு வெப்சைட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன ஒரு கோடிங்கும் போடல, எதுவுமே பண்ணலை. ஜென்ரலாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்
நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.